சென்னையில் ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துகிறது விளம்பர மாடல் திமுக அரசு. 100 கோடி ரூபாய் செலவு செய்து மாநாடு நடத்தப்படும் நிலையில் செலவு செய்த 100 கோடிக்கு மேல் முதலீடுகள் வருமா என்பதே மில்லியன் டாலர் கேள்வியாக உள்ளது. காரணம், விடிய அரசின் ஆட்சியில் தமிழ்நாடு சீரழிந்து கிடப்பதுதான். தொழில் தொடங்க எளிதான சூழல் நிலவும் நாடுகள், மாநிலங்களைத்தான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் டிக் செய்வார்கள். இதற்கென 10 காரணிகள் பட்டியலிடப்படுகின்றன. தொழில் தொடங்க உகந்த சூழல், தடையில்லா மின்சாரம், தொழிற்சாலை கட்டுவதற்கான அனுமதிகள் உடனுக்குடன் எளிதில் கிடைப்பது, முதலீட்டாளர் நலன் காப்பது, வரி விதிப்பு முறை போன்றவற்றை அலசி ஆராய்ந்து பார்த்துதான் முதலீடு செய்வார்கள். இவை அனைத்தும் விடிய அரசு ஆட்சியில் தமிழ்நாட்டில் உள்ளதா என்பதே முதலீட்டாளர்களின் தற்போதைய சந்தேகம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, முதலீட்டாளர்களிடம் பர்சன்டேஜில் கமிஷன் கேட்பது, தொழிற்சாலை அனுமதிக்கு துறை வாரியாக கப்பம் கட்ட வேண்டிய அவலம், தடையில்லா மின்சாரம் கிடைக்குமா என்பதெல்லாம் முதலீட்டாளர்களின் கேள்வி. சாமானிய மக்களிடமே சொத்து வரி பெயர் மாற்ற கட்டணம், மின் கட்டண உயர்வு என சுமையை ஏற்றி வாட்டி வதைக்கும் விடிய அரசு தங்களை மட்டும் சும்மா விடுமா என முதலீட்டாளர்கள் அஞ்சுகின்றனர். ஏற்கனவே பல 100 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை ஈர்த்ததாக விடிய அரசு சுற்றிய ரீல் அந்து போன நிலையில் உலக முதலீட்டாளர் மாநாட்டிலும் ஒன்றும் தேராது என்று தெரிந்ததானோ என்னவோ விடிய அரசு மாவட்ட வாரியாக கூட்டங்களை நடத்தி விளம்பரம் தேடிக்கொண்டது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்களை வைத்துக்கொண்டு உலக முதலீட்டாளர் மாநாடு கூட்டம் நடத்தியது 2023இல் விளம்பர அரசு செய்த காமெடிகளில் ஒன்று என்கின்றனர் விவரம் தெரிந்தவர்கள். பல்வேறு நாடுகளில் உள்ள முதலீட்டாளர்களை கவர்ந்து வராமல் உள்ளூரில் உள்ள குப்பனையும் சுப்பனையும் அழைத்து பேசினால் முதலீடுகள் எப்படி வரும் என்று கேள்வி எழுப்புகின்றனர். கள நிலவரம் இப்படி இருக்க 2030க்குள் 83 லட்சம் கோடி பொருளாதாரம் செயல் திட்டத்தை உலக முதலீட்டாளர் மாநாட்டில் வெளியிட உள்ளதாக கூறுவதெல்லாம் வாயில் வடை சுடும் வேலை என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. ஆக உலக முதலீட்டாளர் மாநாடு என்ற பெயரில் அடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் நந்தம்பாக்கத்தில் ரெடி என்பது மட்டும் நிதர்சனம்.